சங்கீத புஸ்தகம் 95 இப்படி வாசிக்கிறோம். 6வது வசனத்தில் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நம்மை உண்டு பண்ணின கர்த்தருக்கு முன்பாக வழுவி போகிற இருதயம்ட்டு கர்த்தர் யாரை குறித்து சொன்னார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்மை உண்டாக்கிற கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை இது. ஆக்சுவலா என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும். ஏசாயா 45:23 சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு முன்பாக நம்ம முழங்கால் படியிட வேண்டும், யாருக்கு முன்பாக நம்முடைய நாவுகள் யாருடைய நாமத்தில் அறிக்கை செய்ய வேண்டும் என்று. ரோமர் 14:11 நீங்க வாசிப்பீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பணிந்து குனிந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட வேண்டும், நம்முடைய நாவுகள் அறிக்கை பண்ண வேண்டும் என்றால் அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி. அப்ப சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்க, நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். அவர் நம்முடைய தேவன், நாமோ அவருடைய ஜனங்கள், மேய்ச்சலின் ஆடுகள். தொடர்ந்து 8வது வசனம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போலவும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியைகளையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனமென்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். அப்படி வழுவி போகிற இருதயம் அப்படின்ட்டு யாரை குறித்து சொல்றாருன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு மீட்கப்பட்டதான ஒரு கூட்டத்தை, இந்த எகிப்தில் பார்வோனுடைய கரத்தில் அவர்கள் சிக்கி இருந்ததான நாட்கள், அடிமைப்பட்டிருந்த ஜனங்களை மீட்டெடுத்தார், விடுவித்தார், ரட்சித்தார். அந்த ஜனங்களை பார்த்து இந்த நாளில் சொல்றாரு, இவர்கள் வழுவி போகிறதான ஜனங்கள், இவர்கள் பாத்தீங்கன்னா என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத ஜனங்களாய் காணப்படுறாங்க, என்னுடைய வார்த்தைகளை அற்பமாய் தள்ளுகிறார்கள். ஆகையால் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவர்களை கடிந்து கொள்ளுகிறதான வார்த்தை. அப்போ வழுவி போகிற இருதயம்னா என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட அன்று அவருடைய வார்த்தையை எப்படி கேட்டோமோ, விசுவாசித்தமோ, நம்பினமோ, அவருடைய சத்தத்தை கேட்கும் போது பயந்தமோ, கடைசி வரைக்கும் அப்படியாய் காணப்படும். இந்த பூமியிலே வாழ்கிற நாளெல்லாம் அவருடைய சத்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களாக, செவி கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். வழுவி போகிற இருதயம் என்று சொன்னால் காத்திருக்கிற நாட்களிலே, நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிற நாட்களில் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள். நாளைக்கு செவி கொடுக்கலாம், அப்படி அல்ல, இன்று அவர் சத்தத்தை கேட்பீர்கள். ஆனால் நீங்க என்ன பண்ணணும்? வனாந்திரத்துல எனக்கு கோபம் மூட்டினதை போல அப்படின்னு அர்த்தம். நேற்று கோபம் மூட்டினதை போல, கடந்த வருஷத்துல நீ எனக்கு கோபம் மூட்டினதை போல இன்று என் சத்தத்தை கேட்பாய் என்று சொன்னால், நீ கோபம் மூட்டுகிறதான வேலையை நீ செய்யாத, இன்று கீழ்ப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம். அப்ப காத்திருக்கிற நாட்களில் நம்பிக்கையோடு கூட மாத்திரமல்ல, அவருக்கு செவி கொடுக்கிறதான ஜனக்கூட்டமாக நாம் காணப்பட வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியினுடைய காரியம்.